புரட்டாசி 3வது சனிக்கிழமை நம்ம வீட்டில் தெளிக்க போட்டாச்சு. சாமிக்கு 5 வகை சாதம், சுண்டல், பாயசம் இதெல்லாம் செஞ்சு வச்சு அழகாக சாதத்துலேயே சாமியுடைய உருவம் வரைஞ்சி நம்ம வீட்டில் வந்துட்டு சாமி கும்பிட்டாச்சு. 4வது சனிக்கிழமை வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களால் முடிஞ்ச ஏதாவது பிரசாதம் செஞ்சு வைக்கலாம். தலைக்க போடாதவங்க அந்த அன்னைக்கு தலைக்க போட்டுக்கலாம். வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பதி போகிற மாதிரி தான் பிளான் இருந்தது. ஆனால் திருப்பதியில் வந்துட்டு சரியான க்ரௌடு போல் அங்கே எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்திருந்தது. அதனால சரி ஓகே நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. சாமிக்கு விளக்கேற்றும் போது எதுக்கு லைட் ஆஃப் பண்ணிங்கன்னு கேட்டிருந்தீங்க. நம்ம ஏற்றுற கற்பூர தீபம் ப்ளஸ் விளக்கு தீபம் இதில் மட்டும்தான் சாமியோட முகம் தெரியணும். எல்லா கோவில்லையுமே கருவறை வந்துட்டு இருட்டாக தான் இருக்கும். அந்த ஒரு ரீசன் தான். அதே மாதிரி அந்த விளக்கு ஒளியில் சாமி முகம் பார்க்குறதுக்கு அவ்வளோ உண்மையாக தத்ரூபமாக சாமி இருக்கிற மாதிரியே நமக்கு ஒரு உணர்வு இருக்கும். பசங்க கிட்ட சொம்பு கொடுத்து யாசகம் வாங்க வச்சு உள்ளே அழைச்சி பெருமாளுக்கு 3 மாவிளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச பிரசாதத்தில் அழகாக பெருமாளை வரைஞ்சி துளசி மாலைலாம் போட்டுட்டு வடை பாயசம் எல்லாம் வச்சு 7 முக விளக்கும் ஏற்றிட்டு வாசலேருந்து வீடு வரைக்கும் 7 கற்பூரம் வச்சு அழகாக சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு.